ஆக்டெக் ஃப்ளெக்ஸகன். வணக்கம் குழந்தைகளே. நாம பேப்பரை வச்சு கப்பல், பறவை, ராக்கெட் எல்லாம் செஞ்சு அழுத்து போச்சுல்ல. அதனால இன்னைக்கு நாம ஒரு அருமையான மற்றும் அறிவுபூர்வமான ஒரு பேப்பர் விளையாட்டு பொருளை செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு A4 சைஸ் அளவுள்ள கடினமான தாள், ஸ்கேல் மற்றும் கத்தி. இதுதான் நான் சொன்ன அந்த அருமையான காகித விளையாட்டு பொருள். இதுக்கு பேரு ஆக்டெக் ஃப்ளெக்ஸகன். இத ஆர்தர் ஸ்டோன் என்ற பிரிட்டிஷ் கணிதவியலாளர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மடிப்புகளை நாம சுத்தும் போது அது பல வகையான வடிவங்களை நமக்கு தரும். அதாவது டெட்ராஹெட்ரான் மாதிரி பல வடிவங்களை தரும். இது நாம எந்த பசையும் கத்திரிக்கோலும் டேப்பும் இல்லாம வெறும் A4 சைஸ் பேப்பரை மட்டுமே வச்சு செய்ய போறோம். முதல்ல A4 சைஸ் தாளை 3 சம பாகமா பிரிச்சு அதுல ஒரு பாகத்தை வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவை இந்த 2 பாக பேப்பர் தான். இந்த 2 பாக பேப்பரை சமமா 4 பாகங்களா பிரிக்கணும். இங்கே பாருங்க, இதுல முதல்ல இருக்கிற பாகம் கடைசியில இருக்கிற பாகத்தை மையத்தை நோக்கி இந்த மாதிரி மடிக்கணும். பிறகு 2 மடிச்ச பக்கங்களையும் ஸ்கேலால 3 சென்டிமீட்டர் அளவு கோடுகளை வரையணும். பிறகு உள்பக்க மூலையிலிருந்து குறுக்கு கோடுகளை படத்துல காட்டியபடி இணைக்கணும். சரியா எல்லா கோடுகளையும் நாம போட்டிருக்குமான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாமா? இப்ப நீங்க இங்க பாக்குற மாதிரி காகிதத்துல உள்ள கோடுகளை ஸ்கேலை வச்சு நல்லா மடிச்சு அச்சு உருவாக்குங்க. 2 பக்க குறுக்கு கோடுகளையும் நாம இப்படி செய்யணும். பிறகு நேர்கோடுகளையும் இதே மாதிரி மடிச்சு அச்சு உருவாக்கணும். இங்க பாருங்க, இதுல 10 பாகங்கள் இருக்கு. அதனால இதிலிருந்து ஒரு பாகத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப 9வது பாகத்தை இப்படி முதல் பாகத்தோட உள்ள மடக்கி வச்சு லாக் பண்ணிடலாம். அதாவது இப்ப 8 பாகம்தான் இருக்கும். இப்ப நாம இதோட மேல் பக்கத்துல உள்ள மடிப்புகளை இப்படி மடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, மறுபடியும் மேல உள்ள மடிப்புகளை படத்துல காட்டுற மாதிரி மடிச்சுக்கலாமா? அவ்வளோதாங்க, நம்மளோட ஆக்டெக் ஃப்ளெக்ஸகன் தயார். பாருங்க, இதை சுத்த சுத்த எவ்வளவு அழகான வடிவங்கள் தருது. குழந்தைகளே, நீங்களும் இது மாதிரி ஆக்டெக் ஃப்ளெக்ஸகன் செஞ்சு உங்க நண்பர்களை அசத்துங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.